41வது அதிகாரம் 40 வசனங்கள் வாசிக்கணும். ஆகினால 5 வசனமா 8 பேர் வாசிங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் முதல் 40 வசனங்கள் 5 வசனங்களாக வாசித்தால் நலமா இருக்கும். நதியிலிருந்து ஏறி வந்து உண்மையினர் அவைகளில் அவர்களும் கேவலமானது 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதிபோதத்தில் மற்ற பசுக்கள் அணையிலே இருந்தது. அவர்களுக்கு நம்ம கேவலமான பசுக்கள் அழகும் முக்கியமான 7 பசுக்களையும் கண்டுகொண்டது. இப்படி வாழ்வோம் கண்டு தெரிந்து கொண்டால் மறுபடியும் அவன் நிலை செய்து 2வது சொப்பனம் கண்டான். நல்ல பெருமையான 7 கண்ணுகள் ஒரே சாலையிலிருந்து ஓடி வந்தது. அப்பொழுது பார்வன் புரிந்துகொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தார். காலத்தை பார்வனுடைய மனம் கலந்து கொண்டிருந்து அப்பொழுது அவர் சகல சாப்பிடுவதையும் அழைத்து அவருக்கு சொப்பனத்தை சொன்னார். ஒருவர் அவர்கள் அர்த்தத்தை பார்வனுக்கு சொந்தமாக கொடுத்து அப்பொழுது வானபாத்திரக்காரன் தலைவர் பார்வனை நோக்கி, நான் செய்த குற்றம் முன்னதென்று இதுதான் என் நினைவில் வந்தது. பார்வன் நம்முடைய ஊழியக்காரர்கள் மறுபவம் கொண்டு என்னையும் சிவமாற்றிய தலைவரின் அன்பை விடாகிய சிறைச்சாலையை வைத்திருக்கிற காலத்தில் ஒரே ராத்திரியிலே 2 சொப்பனம் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலைவர்களின் நடுக்குறிப்பிற்கு வேலைக்கான எதிரையே செய்திருந்தார். ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தார். அவனுக்கு அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் பல சொப்பனங்களும் குறித்து வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பணியை சொன்னான். அங்கு எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது. எனக்கு திரும்ப என் செயலிலே இருந்து அவனை தூக்கி கொண்டு போவிட்டார். அப்போது பார்த்து நோட்டைக்கு அழைத்தார். அவனை தீவிரமாய் காவல் செய்வதற்கு கொண்டு வந்தார்கள். அவன் தவறம் படிக்கொண்டு வேறு வசனம் கழித்து பார்வனுக்கு வந்தான். பார்வன் நோட்டைக்கு நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டு அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. உன் சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று நினைப்பதை நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பார்வனுக்கு தெரிவிக்கிறமாக நானல்ல தேவனை பார்வனுக்கு மகரமாக செய்தார். பார்வன் விஷயத்திற்கு என் சொப்பனத்திலே நான் நதியோரத்தை விட்டுக்கொண்டிருந்தேன். அழகும் முக்கியமான 7 பசுக்கள் நதியிலிருந்து என்று கூறுகிறார்கள். அவைகளுக்கு இழைத்ததும் மகா லட்சுமம் அவர்களும் கேவலமான 7 பசுக்கள் ஏறியுள்ளது. இதுகளை போல அவர்களுக்கான பசுக்களை சேர்ந்ததும் நான் கண்டறிந்தேன். கேவலமும் அவர்களுக்கான பசுக்கள் பொறுமையான முன்னே 7 பசுக்களையும் தப்பித்துக் கொண்டது. அவைகளை வைத்துக் கொண்டு போயிருந்தது என்று தோன்றாமல் முன்னிருந்தது போலவே அவசரமாக இருந்தது. இப்படி கண்டு விடுத்துக் கொண்டேன். இன்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைவேறியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே சாலையில் துவங்கி வளர்க்கிறேன். இன்னும் சாதியானவைகளும் தீர்க்காட்சியால் தீர்ந்து வளரானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாதியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிரை முடித்து போட்டது. இதை நன்றவைகளுக்கு சொன்னேன். இதன் பொருளை எனக்கு முடிவிக்கிற ஒருவரும் இல்லை என்றான். அப்பொழுது 25 பார்வனை நோக்கி, பார்வனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் நாம் செய்ய போகிற இடர் என்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார். அவரை
அந்த தானியம் உண்டாகும் பட்சத்துல 7 வருஷத்துக்காக தேசத்திற்கு ஒரு வழிபாடு இருக்கிறார் என்றார். இந்த வாசி பார்வனை பார்வைக்கும் அவர் உயிர்காரர் எல்லாருமே பார்வைக்கும் நன்றாய் வந்தது. அப்பொழுது பார்வோன் தன் உயிர்காரரை நோக்கி, தேவாலயை பெற்ற இந்த மனிதன் போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி, தேவன் இந்த எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உங்களை வேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கிகளிலே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடத்தப்படவர்கள். உதாரணத்துக்கு மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். போதும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே யோசேப்பை பற்றி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 17 வயசிலிருந்து 110 வயசு வரைக்கும் உள்ள வரலாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் இல்லாத காலத்திலே, சபை இல்லாத காலத்திலே, கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்காத காலத்திலே ஒரு மனிதன் தேவனுக்கு உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிற வேளையிலே தன்னை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் எவ்விதமாக கனப்படுத்துகிறார் என்கிறதான சத்தியத்தை இந்த யோசேப்புடைய வரலாறு நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேவ சபையிலே அமர்ந்திருக்கிற வாலிப பையன்கள், வாலிப பிள்ளைகள், எல்லா குடும்பத்தாரும் நம்முடைய வாழ்க்கையிலே உயர வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாள் தாழ்த்துகிறவர் அல்ல, அவர் உயர்த்துகிறவர். அவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருக்காக நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு நாள் வீண் கிடையாது. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைமையில தேவனை கனப்படுத்த வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற நிலைமையில வாழுகிற வேலையில கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் பரிசுத்தம் ஒரு நாள் என்ன செய்யாது, பதறாது. யோசேப்புடைய வாழ்க்கையில சொந்த சகோதரர்களே அவனுக்கு எதிரடியாக காரியங்கள் செய்தார்கள். போத்திபாருடைய மனைவி அநியாயமாக பலி சுமத்தினால் அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை, பதறவில்லை. அதே போல அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவன் வாழாடவில்லை. நான் செய்யாத தவறுக்காக, அந்த மாதிரியாக நான் தவறு செய்வதாக என்னை அநியாயமாக குற்றச்சாட்டி விட்டார்கள் என்று சொல்லி அவன் அந்த மாதிரியாக வாதாடினதாக பைபிளில் இல்லை. அது மாத்திரமல்ல, தேவன் தன்னை பார்க்கிறார், தேவன் தன்னை அறிகிறார். அவர் அறியாமல் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தார். அதனாலே ஆண்டவர் இதற்காக இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று கேட்டால் நீங்களும் நானும் அந்த மாதிரியாக வாழ வேண்டும். ஆண்டவரை கனப்படுத்தாமல், ஆண்டவருக்கு உண்மையும் பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நீங்க எத்தனை நாடுகளுக்கு போனாலும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, உயர முடியாது. எனவே நாம் உயர்வதற்குரிய வழி ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நான் கடந்த முறை சிந்தித்தோம். யோசேப்பை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் சிறையிலே அந்த மாதிரியாக விட்டு போட்டார்கள். போத்திபாருடைய வீட்டில் அநியாயமாக பலி சுமத்தப்பட்டார். அவன் 2 வருஷ காலம் சிறைச்சாலையில் இருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருக்கிற வேளையிலே 2 பேர் சொப்பனம் கண்டார்கள். அந்த 2 பேருடைய சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொன்னார் என்பதை பற்றி எல்லாம் அந்த 40வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அப்பொழுது யோசேப்பு சொன்னான், பானபாத்திரக்காரனுடைய சொப்பனம் நிறைவேறின உடனே நீ என்னை என்ன செய்ய வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிகிற வழியிலே சொல்லுகிறான். அவன் சொன்னான், அவன் அந்த அதிகாரம் முடிகிற வழியிலே அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் மறந்து விட்டார் என்று வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள். நம்மை மறக்காத ஒரே நபர் ஆண்டவர் தான். மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர் மூலமாக நான் முன்னுக்கு வந்தேன் என்று மனிதனுக்கு மகிமை போகக்கூடாது, தேவனுக்குத்தான் மகிமை போக வேண்டும் என்பதற்காக இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்தான் என்று கேட்டால்
2 வருஷம் மறந்து போய்விட்டான். 41வது அதிகாரம் ஆரம்பிக்கிற வரையில 2 வருஷம் சென்ற பின்பு என்று வாசிக்கிறோம். அது யாருக்கு என்ன வேண்டி கேட்டால், அந்த 40வது அதிகாரத்துடைய கடைசியில வாசிக்கிற வரையில யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டார் என்று வாசிக்கிறோம். அதனால இப்பொழுது மறுபடியுமாக யோசேப்பு 2 வருஷ காலம் அந்த சிறைச்சாலையில இருக்கிறார். உலகத்துல யார் மறந்தாலும் உங்கள் ஆண்டவர் மறக்க மாட்டார். விசுவாசிகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திலே மனிதர்கள் என்னை மறப்பார்கள், மனிதர்கள் என்னை கைவிடுவார்கள். ஆனால் என்னை கைவிடாத, என்னை மறக்காத ஒரு நல்ல தேவனை நான் என்ன செய்கிறேன், ஆராதிக்கிறேன் என்கிறதான அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே வராது என்று பைபிள் சொல்லவில்லை. விசுவாச வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. சில வேளையில எல்லாராலும் பகைக்கப்படுவோம், சில வேளையில எல்லாராலும் கைவிடப்படுவோம். ஆனால் அந்த சமயங்களில் எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, சுய பரிதாபப்படக்கூடாது. ஐயோ என்னை யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே, நான் ஆண்டவருக்காக இப்படி எல்லாம் வாழ்ந்தேன் அப்படிங்கிறதான சுய பரிதாபப்படக்கூடாது. யோசிப்பு அதை செய்யல. யோசேப்பு இப்ப சொல்லியிருக்கலாம், ஐயோ என்னிடத்துல யாருமே என்ன செய்யல, அன்பு காட்டலையே, என் சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், என்ன என்ன மாதிரியாக பகைத்தார்கள், குழியிலே போட்டார்கள். அதே போல எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, அதோடு மாத்திரமல்ல எனக்கு நியாயம் செய்ய யாருமே இல்லை. பத்தி பாருங்க, வீட்டுக்குள்ள நான் உண்மையாத்தான் வேலை பார்த்தேன், ஆனா அவனுடைய மனைவி என்ன செய்தா, அது மாதிரியாக அநியாயமா எனக்கு என்ன குற்றம் சாட்டிட்டாலே, ஐயோ எனக்கு நியாயம் செய்யக்கூடிய எனக்கு ஒரு நீதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படல. அடுத்து பானபாரத்திர காரனை பார்த்து இவன் 2 பேரும் அந்த மாதிரி கலக்கத்தோட இருந்தான், இவன் 2 பேரும் சொப்பனத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொன்னேன். ஆனா அந்த பையன் என்ன செய்யறான், வெளியில போய் அரமனை உத்தியோகத்துக்கு போயிட்டான், ஆனா நன்றி கெட்டவனா போயிட்டானே, அவன் என்னை மறந்துட்டானே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு யோசிப்பு என்ன செய்யல, அவனுடைய வாழ்க்கையில துக்கப்படல. அதுவே அவன் சுய பிரதாபப்படவில்லை. ஆகையினாலே ஒரு அன்பு இல்லாத உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம், ஒரு நியாயம் இல்லாத உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம், ஒரு நன்றி கேட்ட உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆகையினால இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவேளை விசுவாசிகள் கூட சில வேளையில் அன்பு இல்லாதவர்களும் நன்றி இல்லாதவர்களும் அநியாயம் செய்யக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனாலும் இதன் மத்தியில நீதி செய்யக்கூடிய, நியாயம் செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறதான அந்த நிச்சயத்தோடு என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் வேதத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள், 105வது சங்கீதம் 19வது வசனம் பாருங்கள். 105வது சங்கீதம் அதுல 19வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். இது யோசேப்பை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. நீங்க மேல படிக்கிற வேலையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக 37வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தினார். ஆனா இப்ப ஏன் இந்த பாடுகள் என்று கேட்டால், ஆண்டவருடைய வசனம் அவனை புடமிடுகிறது. உங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் பாடு, என்ன பிரதர், நான் சுவாசியாக தான் இருக்கேன், சபைக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லா காரியங்களும் செய்ய, ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? உங்களுடைய வாழ்க்கையில புடமிடுவதற்காக. இதற்காக வெள்ளியும் அந்த மாதிரியாக, தங்கத்தையும் அந்த மாதிரியாக என்ன செய்கிறார்கள், புடமிடுகிறார்கள். சோப்பு போடுறதில்லை, அக்னிக்குள்ள என்ன செய்கிறார்கள், வைத்து அதை புடமிடுகிறார்கள். எதற்காக? அதுல இருக்கிற களிம்பு, அதுல இருக்கிற உபயோகம் இல்லாத இதில் என்ன செய்யணும், வெளியே ஏற்றணும். அதற்காக என்ன செய்கிறார்கள், புடமிடுகிறார்கள். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுக்காக என்று கேட்டா, ஆண்டவர் சொன்னதான அந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அது அவனை புடமிட்டது என்று வேதத்திலே வாசிக்கும். ஆகையினால இந்த ஒவ்வொரு உபத்திரவமும் யோசேப்புக்கு தேவன் மேல அதிகமான நம்பிக்கை உண்டாக்கினது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரை நம்புறேன், நான் ஆண்டவரை மகிழ்ச்சிக்கிறேன், ஆண்டவர் அந்த மாதிரியா கேள்வி கேட்கல என்றதான நிலைமையில இன்னமாக யோபு கூட சொல்லும் பொழுது, யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் போகும் வழியே அவர் அறிவார். ஆண்டவர் அறியாம அனுமதிக்காம இது நடக்கிறது கிடையாது. நம்ம எங்க போறோம், என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோம்,
என்றுதான நம்ம போகிற வழியை அவர் அறிவார். அடுத்து அவர் என்னை சோதித்த பின்பு என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன். சோதனையில செத்து போனேன்னு இல்லை, சோதனையில கருகி போவேன்னு இல்லை. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற நிலையில யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவன் என்ன செய்யவில்லை என்று கேட்டால் மனம் நொந்து போகவில்லை. அவன் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்குள்ள திடமுனதாக இருந்தான் என்பதை பற்றி நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இதுமாக தாவீதை பற்றி கூட ஒரு வார்த்தை 1 சாமுவேலுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. 1 சாமுவேலுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்களை நிமித்தம் மனச்சேதமாடினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது நெருக்கப்பட்டான் இல்ல, மிகவும் நெருக்கப்பட்டான். அவருடைய சொந்த சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். தாவீது பகைத்தவர்கள், விரோதித்தவர்கள் அவனுடைய எதிரிகள் அல்ல, அவன் கூடவே இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா தங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட எடுத்து போயிட்டாங்கிறதுக்காக அவன் மேல என்ன செய்தார்கள்? கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். யோசேப்பு திருப்பி தாவீது கேட்கிற என்னடா நன்றி கேட்டவங்க, ஏன் என்னையே கல்லெறின்னு சொல்ற? இதெல்லாம் இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்திக் கொண்டான். வாழ்க்கையில பிரச்சனையும் வேதனையும் வருகிற வேலையில வெளியில யார்த்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் தன்னை நடத்துவார் என்கிற நிலைமையில நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பானபாத்திரக்காரன் மறந்து போனாலும் தன்னை கைவிடாத மறக்காத கர்த்தர் ஜீவிக்கிறார் என்கிற நிலைமையில உலகம் தனக்கு அநீதி விளைவித்தாலும் தான் ஒரு நீதியுள்ள தேவனை சேவிக்கிறேன் என்பதையும், உலகத்திலே மனிதனுடைய அன்பு மாறினாலும் குறைந்தாலும் மாறாத முடிவுகளில் அன்பு வைக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நான் நம்புகிறேன் என்கிற அந்த நிச்சயம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது போல விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இப்பொழுது 2 வருஷம் கழித்து பார்வோன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அங்கே சொப்பனம் பார்க்கிறதாக நான் வேதத்திலே படிப்போம். அது எதுக்காக வாசிக்க சொன்னேன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் வாசிக்கிறது தான் நல்லது, ஆகினால்தான் அதை வாசித்தோம். அந்த அதிகாரத்துல 25வது வசனம் வரைக்கும் அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தை பற்றியும், அடுத்து அந்த சொப்பனத்தை யோசேப்பிடத்திலே சொல்கிறதையும், அடுத்து யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதையும் நான் அந்த வேத பகுதியிலே நான் படிப்போம். முதல்ல 7 நல்ல பசுக்கள் இருந்ததாகவும் அதை 7 அவலட்சணமான பசுக்கள் விழுங்கி போட்டதாகவும் வாசித்தோம். அடுத்து 7 நல்ல கதிர்கள் சிறுமையாக இருந்ததாகவும், அந்த மாதிரியாக 7 சாதியான கதிர்கள் அந்த நல்ல கதிர்களை விழுங்கி போட்டதாகவும் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் எதற்காக இந்த பார்வைக்கு இந்த சொப்பனத்தை அந்த மாதிரியாக காண்பித்தார் என்று கேட்டால், பைபிளில் நீங்கள் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிற வரையில வசனம் பாத்தீங்களா? ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில தான் இருக்குது. மறுபடியும் வாசிக்கின்றது, அதை என்ன வாசிக்கிறோம்? அவர் தமது சித்தத்தின்படிதான் திருப்புகிறார். அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை பற்றியதான ஒரு ப்ளூ பிரிண்ட் கர்த்தருடைய கையில தான் இருக்குது. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார் என்று கேட்டால் அதை திருப்பக்கூடியவராக இருக்கிறார் ராஜாவுடைய வாழ்க்கையில. ஏன் இப்ப பார்வோனுடைய வாழ்க்கையில இந்த சொப்பனம் என்னுடைய கருத்து என்ன என்கிற வேலையில இப்பொழுது பார்வோனுடைய இருதயம், பார்வோன் ராஜாவுடைய இருதயம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. எனவே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி அந்த தேசத்துல 7 வருஷம் நல்ல செழிப்பையும், அடுத்த 7 வருஷம் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பஞ்சத்தை உண்டாக்க போகிறார் என்கிற காரியத்தை அங்கே தெரிவிக்கிறது நாம் அந்த விதத்துல வாசித்தோம். மேலுமாக மனிதனுடைய ராஜ்யத்தில இன்றைக்கு தேவன் தான் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தானியேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதுல விதமாய் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்?
உன்னதமானவருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மனிதனுடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவர் யார் என்று கேட்டால் அந்த மனுஷன் மாத்திரம் அல்ல, தெய்வம் தான். அதான் இங்க வாசிக்கிறோம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் அதை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறது யாரு? இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சண்டைகள், இந்த உலகத்துல இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் ஆளுகை செய்கிறது யாருங்கிற தெய்வம். அதான் அந்த வாக்கியத்திலே வாசிக்கிறோம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். அந்தந்த தேசத்துல மனுஷன் ஆளுகை செய்தாலும் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்யக்கூடிய நபர் யாருங்கிறீங்கன்னா ஆண்டவர் தான். அதே போல தனி மனிதனுடைய வாழ்க்கையை, குடும்பங்களை ஆண்டவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று கேட்டால் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இதை வெளிப்படுத்துகிறார். அடுத்து பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. அதே தானியேல் 2:21. போதும், இங்க வாசிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். ஏன் எகிப்தில் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது? ஏன் அதுக்கு முன்னால 7 வருஷம் அந்த மாதிரி செழிப்பு வரப்போகிறது? இது தேவன் செய்கிறார். மனுஷனுடைய ராஜ்யத்திலே உன்னதமான தேவன் ஆளுகை செய்கிறார். இந்த தேவன் தான் என்ன செய்கிறார்? காலங்களையும் சமயங்களையும் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார், மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே பார்வோனுக்கு ஆண்டவர் இந்த 2 சொப்பனத்தையும் அதே மாதிரியாக காண்பித்தார். அப்படி அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை என்ன செய்கிறார் என்று கேட்டால் பார்வோன் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, இப்ப பார்வோன் கண்ட சொப்பனம், இவனுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன். அதனால இப்படி பார்வோன் என்ன செய்யறான்னு கேட்டா தன்னுடைய தேசத்துல எகிப்துல இருக்கிற சகல மந்திரவாதிகள், சகல சாஸ்திரிகள், சகல ஞானம் படைத்த எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு சொப்பனத்தை சொன்னான். எப்ப நான் இந்த மாதிரி 2 சொப்பனம் பார்த்தேன், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன என்று கேட்கிற வேளையில அங்க என்ன வாசிக்கிறோம்? ஒருவராலும் அதனுடைய அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிட்டு என்று வாசிக்கிறோம். இந்த வசனம் படிங்க, 15ஆம் வசனம் படிங்க. அதே ஆதியாகமம் 41:15. போதும் 24ஆம் வசனம் படிங்க. இப்ப இந்த 3 வசனமும் வாசிக்கிறோம். இதுல ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ஒருவரும் இந்த உலகத்துல ஒருவனும் என்ன செய்ய முடியாது, காரியங்களை விடுவிக்க முடியாது, ஒருவனும் நம்ம வாழ வைக்க முடியாது. ஆவியானவர் இந்த வார்த்தையை 3 தடவை எழுதியிருக்கிறார். சொப்பனமே பார்த்தாச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மறுபடியும் வாசிக்கிறோம். அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, பொருளை விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை, அதே போல அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியவன் ஒருவனும் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் உலக ஞானத்தின் மூலமாக, மனித ஞானத்தின் மூலமாக தெய்வத்துடைய காரியத்தை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகர் பைபிள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பைபிள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வெளிப்படுத்த வேண்டும். உலக ஞானத்தினாலே, மனித ஞானத்தினாலே தெய்வ காரியத்தையும் தெய்வத்தை என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே தேவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஞானத்தை கொடுக்க வேண்டும், தேவன் தான் அதை என்ன செய்ய வேண்டும், அது மாதிரியாக வெளிப்படுத்த வேண்டும். இது இன்னுமா நீங்க பைபிள் படிக்கிற வேளையில 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19 அது விதமாக வாசிக்கிறோம். உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு படைக்கப்பட்டான். உலகத்தில் ஞானம் தேவனுக்கு உண்டாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளே அவருடைய தந்திரத்தினாலே இருக்கிறார் என்றும். நீங்க வீட்டுல மற்ற வாசி தியானம் பண்ணிக்கங்க.
இவ்வுலகத்துடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? பைத்தியமா இருக்கிறது. உலகத்துல இன்னைக்கு மனிதன் எவ்வளவு சயின்டிஸ்ட் எவ்வளவு அந்த மாதிரியாக ஏவுகணைகள்லாம் வச்சு எவ்வளவு காரியங்கள்லாம் உலக பிரகாரமா இருக்குது. ஆனா இந்த மனிதனுடைய ஞானங்கள், இந்த மனிதனுடைய யுக்தி இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. எனவே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் மனிதர்கள் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப யோசேப்பு கண்ட சொப்பனத்தை அவர்கள் யாருமே விடுவிக்க முடியல. யோசேப்பு யாரு? ஆரம்பிக்கிறவன். ஆனா எகிப்தில் இருக்கிறவர்கள் யாரு? அவர்கள் ஞானிகள், அவர்கள் சாஸ்திரிகள், அவர்கள் அந்த மாதிரி சகலவிதமான வித்தைகளும் அவர்கள் அந்த மாதிரியாக படித்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யல? தெய்வத்துடைய சத்தியம் அங்கே வெளிப்படுத்தப்படல. ஆனா தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், யோசேப்புக்கு அந்த அர்த்தத்தை சொல்லும்படியாக தேவன் வேண்டிய ஞானத்தையும் ஆவியையும் அவர் கொடுத்தார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் யோசேப்பு அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் யோசேப்புக்கு என்ன செய்தார் என்று கேட்டால் அதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார் சொன்னா ஆண்டவர் வந்துட்டு விலக்கி காமிச்சா, இதப்பா 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் என்ன செய்யுது, அந்த மாதிரியாக சிலுமை வரப்போகிறது எகிப்து தேசத்திலே என்பதை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவரோடு கூட நீங்க எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் வேத சத்தியத்தை அந்த மாதிரியாக வெளிப்படுத்துவார். பைபிளை கையில வச்சிருக்கிறதுனால, பைபிளை 100 தடவை படிக்கிறதுனால நீங்க சத்தியத்தை வெளியே அறிஞ்சுக்கிற முடியாது. ஆண்டவர் தான் நம்முடைய வேதத்தில் அந்த அதிசயங்கள் என்ன செய்யணும், நம்முடைய காணும்படி நம்முடைய கண்களை திறக்கணும். நீங்க ஒரு வசனம் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையில் ஆவியில் கழித்துவிடு. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பயப்படு. வானங்கள் கழித்திருக்கிறபடியால் பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடினாலே உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். எகிப்தில் இருக்கிற மந்திரவாதி சாஸ்திரிகளுக்கெல்லாம் வயசு எத்தனை? 50, 60, 70, 80 கூட இருக்கலாம். ஆனா யோசிப்புக்கு வயசு எத்தனை? 30. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தின அப்படின்னாலே, இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம காட்டணும் நல்ல படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அறிவிலே சிறந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உயிரற்றவைகளை தெய்வம் என்று நம்புகிறார்கள், உண்மை இல்லாதவர்களை தெய்வம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு உண்மையுள்ள ஆண்டவரை, ஒரு ஜீவனுள்ள தேவனை இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னா அவங்களை காட்டுமே நம்ம ரொம்ப நல்லவங்கிறதுனால அல்ல. தேவன் என்ன செய்தார்? நமக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நமக்கு ஒன்றும் அறிவுலாம் கிடையாது. நம்மளை காட்டு நல்ல அறிவு நிறைய பேர் இருக்கான் வெளியே. நம்மளோட நல்ல திறமசாலி இருக்கிறான், நம்மளோட பக்தி உள்ளவெல்லாம் இருக்கிறான், 24 மணி நேரம் மழை நாளிலேயே நடக்கிறவன் இருக்கான். ஆனா இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. அப்படி சிலர் எலியா, சிலர் எரேமியா, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருத்தர். அப்ப பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அது வாசிக்க நேரம் இல்லாதனால மத்தேயு 16:17 வாசிக்கிற வேளையில, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன செய்தார்? இதை உனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அந்த வசனங்களை வாசிங்களேன். 17. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். பேதுரு, நீ ரொம்ப திறமசாலி, ரொம்ப புத்திசாலி அப்படி சொல்லல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அங்கே பாக்கியவான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை பார்த்தே சொல்லுங்க, யார் பாக்கியவான்? இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, யார் பாக்கியவான்? வசனத்தை பாருங்க மறுபடியும், யார் பாக்கியவான்? இல்ல, அந்த வசனத்தை வச்சு சொல்லணும். மத்தேயு 16:17. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவன் தான் யாரு? பாக்கியவான்.
பைபிள் எச்சரிக்கிறதுனால, கிறிஸ்துவ கோயிலுக்கு போவதனால, கிறிஸ்துவ நான் பேர் வச்சிருக்கனால அல்ல, தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு பைபிள் வச்சிருக்கிற அநேகர் சொல்றான் ஏசுநாதர் கடவுள் கிடையாது, செத்ததுக்கு பிறகு மோட்ச நரகம் கிடையாது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது, இப்படி எல்லாம் அநேக விதமான துர்பதேசங்கள் சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. அவருடைய கையில நம்ம வச்சிருக்கிற பைபிள் தான் இருக்கிறது. மாமிசம் இதை உனக்கு வெளிப்படுத்தாது. பைபிள் காலேஜ் படிக்கிறதுனால அல்ல, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, அது மாதிரி பைபிள்ல பிஹெச்டி பட்டமெல்லாம் எவ்வளவு பட்டம் அமெரிக்காவில் வாங்கலாம், இதெல்லாம் வெளிப்படுத்தாது. வெளிப்படுத்துகிறவர் தேவன். தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் தான் பாக்கியவான்கள். பவுல் யாரு? நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி கூட குற்றம் சாட்டப்படாத ஒரு ஆளு. அப்பேற்பட்ட ஆள்கிட்ட போய் யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவன் அடிக்க வந்துடுவான். நான் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அந்த மாதிரியாக வாழ்ந்தவன். அப்ப அவனுக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, கலாத்தியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே என்ன செய்தார்? அதை வெளிப்படுத்தினார். மனுஷர்கள் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. பைபிள் காலேஜெல்லாம் படிங்க, ஜீவமலை படிங்க, எல்லாத்திலையும் படிங்க. ஆனா இது உங்களுக்கு வெளிப்படுத்தாது. மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தாது. அதே போல இங்க என்ன செய்யல, நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். தேவனுடைய வெளிப்படுத்துறது அதான் இங்கே பாக்கியம். அடுத்து அவர் என்ன சொல்கிறார்? அதே கலாத்தியர் 1:16 வாசிக்கிற வேலையில, கலாத்தியர் 1:16 பாருங்க. அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது வெளிப்படுத்த சித்தமான போது, ஆண்டவர் வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறார். வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது நான் என்ன செய்யல? மாமிசத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டே நான் ஞானஸ்தானம் போய் ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தில் வேண்டாம், அவங்க தான் ஞானஸ்தானம் கிடையாதுன்னு சொல்லுவான். சபைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா வேண்டாம், நீ இவ்வளவு காலம் நம்ம ஊர்ல இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு திடீர்னு ஏசுநாதர் கும்பிடுறீங்கன்னா அந்த வழியில போகாத. ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தையும் உண்மையும் வெளிப்படுத்துகிற வேலையில மனுஷன் இணைந்து என்ன செய்யக்கூடாது? யோசனை கேட்கக்கூடாது. பேசினா என்ன செய்வான்? அவங்களை கிறிஸ்து திருப்பிடுவான். அதான் இங்க போய் என்ன சொல்கிறார்? உடனே நான் மாமிசத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யல? யோசனை பண்ணல. ஆவியானவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ, வேத வசனம் என்ன வெளிப்படுத்துகிறதோ, அதுக்கு யாருக்குமே ஆலோசனை கேட்க வேண்டாம். ஈசாக்க பலி செலுத்துன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் காலையில எழுந்திரிச்சு சாராட்ட போய் அது மாதிரியாக யோசனை பண்ணியிருந்தா சாரா சொல்லியிருப்பா, இல்லைங்க வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் அப்படிலாம் சொல்லவே மாட்டாருங்க. 25 வருஷம் கழிச்சுட்டா ஒரே ஒரு மகன், இவனை போய் பலி கொடுக்கணும்னு சொல்லுவாரா? இருங்க ஒரு வாரம் ஜெபம் பண்ணுவோம், உபவாசிப்போம் அப்படின்னு அவ சொல்லியிருப்பான். அப்ப ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற வேலையில, தெய்வம் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிற வேலையில, அத மனைவியிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ பெற்றோரிடத்திலேயோ உறவுக்காரர்களோ பங்காளிகளிடத்திலேயோ ஊர்காரர்களோ சொல்லக்கூடாது, ஆலோசனை பண்ணக்கூடாது. இது தெய்வத்துக்கு நமக்குள்ள காரியம். அதான் இங்க வாசிக்கிறோம். மாமிசத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யல? நான் யோசனை பண்ணாமல் ஆண்டவர் வெளிப்படுத்த உடனே அதுக்கு என்ன செய்தேன்? கீழ்ப்படித்தேன். எனவே யோசேப்புக்கு இந்த உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் எகிப்தில் இருக்கிற சாஸ்திரிகள் யாருக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே ஆண்டவர் தான் என்ன செய்கிறவர்? வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய வெளிப்படுத்தலை பெறணும்னு சொன்னா நமக்கு தேவனோடு கூட என்ன செய்யணும்? நெருங்கின தொடர்பு வேணும், தேவனோட ஐக்கியம் இருக்கணும். நீங்க பைபிள் படிக்கிற சமயத்துல ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த ஒரு இடத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த ஒரு இடத்தில் இருக்கிறது. இதுமாக நீங்க ஆதியாகமம் 18:8, ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் இதெல்லாம் நீங்க படிக்கணும், எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அப்ப யோசேப்பு ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவு இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், பார்வோன் கண்ட அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை இவனுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால நீங்க ஆண்டவரோடு கூட
நெருங்கி தொடர்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மனித, அதாவது மற்றவருடைய இருதயத்தில் இருக்கிறத கூட நீங்க அறிய முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த 40வது அதிகாரத்துல அந்த பானபாத்திரக்காரனும் அந்த சுயம்பாதியுடைய தலைவனும் என்ன செய்தார்கள்? கலங்கி இருந்தார்கள், துக்கமா இருந்தார்கள். அதை யோசிப்பு தான் கண்டு என்ன செய்கிறார் என்று கேட்டால், நீங்க ஏன் துக்கமா இருக்கிறது என்று அவன் கேட்டதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற வேலையில தான் ஆண்டவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வெளிப்படுத்தலை நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதனால தேவ ஐக்கியம் இல்லாமல் உங்களுடைய மூளை அறிவினால நீங்க காரியங்களை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கு நல்ல அறிவு தான் இருந்துச்சு, அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. மூளை அறிவு இருந்துச்சு, உலக அறிவு இருந்துச்சு, உலக ஞானம் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு என்ன செய்ய முடியல? சொப்பனத்தை விடுவிக்க முடியல, தெய்வ காரியத்தை அறிந்து கொள்ள முடியல. ஆகையினால நீங்களும் ஜீவனுள்ள தேவனோடு கூட தொடர்பு இருக்கிற வேலையில தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உங்களை பயன்படுத்த முடியும். அப்ப தேவனை அணுகுவதற்கு மனிதன் பயன்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சொந்த அறிவு அல்ல, உங்களுடைய சொந்த திறமை அல்ல. மத்திய 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்கு 50 மைல் போக வேண்டாம். தேவனை தரிசிப்பதற்கு 50 ரூபாய் காணிக்கை எடுத்துட்டு போக வேண்டாம். தேவனை தரிசிக்கணும்னு சொன்னா இருதயத்துல சுத்தம் இருக்கணும், உள்ளத்துல உண்மை இருக்கணும். அப்பதான் தெய்வத்தை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். இருதயத்திலே வாழ்க்கையிலே உண்மை இல்லாம தெய்வத்தை தரிசிக்கிறேன்னு பல ஆயிரம் மைல் போய் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்தாலும் அது வேஸ்ட். அதை நிறைய பொழுது பார்வோன் கண்ட சொப்பனத்தை எகிப்தில் இருக்கிற யாருமே விடுவிக்க முடியல. இப்பதான் யாருக்கு நினைவு வந்துச்சு? பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்துச்சு. ஐயோ, நம்ம ஜெயிலில் இருக்கிற சமயத்துல அந்த மாதிரியாக சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானே என்று சொல்லி உடனே பார்வோனத்துல போய் சொல்றான். இந்த மாதிரி ஒரு எதிரிய பிள்ளையான என்ன செய்யறான்? அந்த மாதிரியாக சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்தா அவனை அந்த மாதிரியாக உத்தரவு சொல்லுவான் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். இப்ப என்ன செய்யறாங்க? யோசேப்பை கூட்டிட்டு வராங்க. இது எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். பாருங்க, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41:16 பாருங்க. இப்பொழுது பானபாத்திரக்காரன் சொன்ன உடனே யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து என்ன செய்கிறார்கள்? அந்த ஜெயில் வஸ்திரத்தை மாற்றுறாங்க. அவனுக்கு வேற வஸ்திரத்தை மாற்றி அந்த மாதிரியாக பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அப்ப பார்வோன் சொல்லுகிறான், நீ மாதிரி சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவேன்னு உன்னை குறித்து நம்ம கேள்விப்பட்டப்பா அப்படின்னு சொல்லுகிற வேலையில அந்த யோசேப்பு சொல்லுகிற அந்த வார்த்தை மறுபடியும் நேரம் நல்லா பதில் பாருங்க. மறுபடியும் வாசிக்கும் போது ஆதியாகமம் 41:16. நான் அல்ல. யோசேப்பு நெஞ்ச நிமித்திட்டு வரல, நான் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன், நான் ஜெப வீரன், ஆண்டவர் எனக்கு நல்ல வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு அப்படிலாம் அவன் சொல்லல. சொல்ல முடியும், சொல்லலாம், ஆனா அவன் சொல்லல. நான் அல்ல, தேவனே. வாழ்க்கையில தேவனை முன்னுக்கு வைக்கணும். வாழ்க்கையில தேவனை மையமா வச்சு ஜீவிக்கணும். பொத்திபாருடைய மனைவி தவறு செய்ய அழைத்த வேலையில அவன் என்ன செய்யறான்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வாழ்க்கையில தேவனை முன்னால வச்சான். இங்கே என்ன வாசிக்கிறோம்? நான் அல்ல, தேவனே என்று வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நான், இந்த சுயம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளும் முன்னுக்கு வரக்கூடாது. நான் கட்டின வீடு, நான் சம்பாதித்த சம்பாத்தியம், நான் பெத்த பிள்ளை, இது என்னுடையது என்னுடையது என்கிறதான நிலைமையில இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை சொல்லுவோம். இந்த நான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அப்ப தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் யோசேப்பு என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னை தாழ்த்துகிறது இங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கும். அதனால விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பைபிள் இல்லாத காலத்திலேயே யோசேப்பு அந்த வார்த்தை சொல்லிட்டான், நான் அல்ல. அதை முன்னால 40வது அதிகாரத்திலே அதான் சொல்றான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது அது தேவனுக்குரியதுன்னு சொல்றான். இங்கே அவன் சொல்லுகிறான், நான் அல்ல என்று வாசிக்கும்.
விசுவாசிகள் ஒரு நாள் நானே சொல்லாதீங்க, நான் கட்டின வீடுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் கட்டி கொடுத்த வீடு இது, ஏன் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி. இவர் எனக்கு தங்கமான புருஷன் இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். எல்லாத்துலயும் முன்னால கர்த்தரை, தேவனை கொண்டு வாங்க. தேவன் கொடுத்த கிருபையினாலே நான் சம்பாதித்த பொருள், தேவனுடைய கிருபையினாலே நான் வாங்கின வாகனம், எல்லாம் முன்னால தேவனுக்கு வரணும். இல்ல நான் வரக்கூடாது. நான் அல்ல. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நான் என்ன செய்யாது, செத்தாச்சு. கலாத்தியர் 2:20 எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, அன்னைக்கே சிலுவையில் அறைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா சிலுவையில் செத்தாச்சு. இப்ப யாரு? கிறிஸ்து தான். நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ராஜாவுக்கு முன்னால வந்து ஒரு 30 வயசு பையன் தான். நான் அல்ல என்று அவன் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். சில வசனங்களை நம்ம வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அதை வாசித்துட்டு நம்ம முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றேன், பண்றீங்களான்னு தெரியல, ஆண்டவருக்கு உங்களுக்கு தான். நீங்க வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுகிற வரைக்கும் அது உங்க ஈகத்தில் இருக்கிற வேலையில உங்க நடக ஒரு நாள் பிறகாது. அது வசனம் பாருங்களேன். 37ஆம் சங்கீதத்துல எழுதியிருக்கு. 37ஆவது சங்கீதம் முதல்ல வாசிடலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய ஈகத்தில் இருக்கிறபடினாலே அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை என்று ஆவியானவர் அங்கே எழுதியிருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 37, 31. பாருங்க, அவன் தேவன் அருளிய வேதம் செல்ஃபில் இருக்குன்னு இல்லை. இந்த வாரம் ஹேண்ட்பேக்குள்ள வைக்கிறது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையில தான் வர்றது. பேக்லையும் செல்ஃப்லையும் காட்சி பொருளாக வைக்கிறதுக்கு அல்ல, அல்லது கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அவனுடைய தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்கு. இருதயத்தில் இருந்தா நடப்பு சாதனை இருக்கு. படிங்க நல்லா. அவன் நடைகளில் ஒன்றும் சொல்வதில்லை. வலிக்க விட மாட்டார், கால் முடியாது, கை முடியாது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அதனால மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றது. வாலிப மனப்பாடம் பண்ணணும். நான் எச்சிக்கப்பட்ட 2 வருஷத்திலேயே காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனா 8 மணிக்கு தான் வரணும். அந்த காலத்துல 119ஆம் சங்கீதத்துல 8 வசனம் அது மேல இருக்கிறது. அந்த கமா புல் ஸ்டாப் இல்லாம நான் என்ன செய்வேன், 119ஆம் சங்கீதத்தை எழுதி அந்த மாதிரி பெங்களூர்ல பெருசா பைபிள் சாப்பல் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அவங்க மூலமா நடத்துறாங்க. அதை எழுதி அந்த மாதிரியாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். 8 வசனத்தையும் பைபிள எழுதி வச்சிருக்கேன். எங்கெங்க நேரம் கிடைக்குதோ அப்ப எடுத்து படிச்சு எழுதுவேன். நீங்களும் மனப்பாடம் பண்ணணும். வசனம் இருதயத்தில் இருந்தா தான் உங்க வாழ்க்கையை தைரியப்படுத்தும், உங்களை எச்சரிக்கும், உங்களை உணர்த்தும், உங்களுடைய நடை என்ன செய்யாது, பிசகாது. எனவே யோசிப்புடைய வாழ்க்கையில அவன் நான் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார் நான் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 மனப்பாடம் பண்ணணும். சகோதரர்கள் கூட இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்ற வசனத்தை எழுதி வச்சு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு இந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லி சபையார எழுதி வைக்கிறது நல்லது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் படிங்க. அதையும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிறதே யாருனால இருக்கிறோம்? அவருடைய கிருபையினால. சரிவிகித உணவு சாப்பிட்டதுனால இல்ல. கொரோனா லோகல் செத்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய எக்ஸசைஸ், என்னுடைய உணவு கட்டுப்பாடு இல்ல. நான் இருக்கிறது என்னுடைய கிருபையினால இருக்கிறேன். தேவன் எனக்கு அருளின அந்த கிருபை எப்படி இருக்கல, துர்காவாக இருக்கல. அடுத்த அவர்கள் எல்லாரும் நான் என்ன செய்வேன், அதிகமாக பிரயாசப்பட்டேன். நான் காலையில் 5 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பார்க்கிறேன். சபையில அநேக காரியங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறேன், பிரயாசப்படுகிறேன். ஏன் பிரயாசம், ஏன் முயற்சி இல்ல? அங்க என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், உண்மைதான். ஆனா யாரு? நான் அல்ல. அடுத்து என்ன? என்னுடனே இருக்கிற தேவ கிருபை.
தேவ கிருபையினால வேலை செய்யறீங்க, தேவ கிருபையினால படிக்கிறீங்க, தேவ கிருபையினால நடமாடுறீங்க. இதை மறந்துடக்கூடாது. நான் அல்ல, எம்மா நான் இல்ல, நீ இல்லம்மா, நான் இல்லாமா என்று சொல்லக்கூடாது. நீங்க இல்லைங்க, எல்லாம் நான் தான் என்கிற நிலைமை விடக்கூடாது. பிரயாசப்படுங்க. ஆனா பிரயாசப்படுவதற்கு பலனை கொடுக்கிறவர், கிருபை கொடுக்கிறவர் தெய்வம். அதை மறந்துடாது. எனவே அவள் எல்லாரும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகில நான் அல்ல என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் மனப்பாடம் பண்ணணும். 2 கொரிந்தியர் 3:5. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும், அந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிங்க, ஒன்றையும் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. +2 டாக்டர், என்ஜினியர், PhD எல்லாம் படிங்க. ஆனா உங்களை தகுதி கொடுத்தது யாரு? தேவன். ஏன் தகுதி கிடையாது. எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவர் யாரு? தேவன். கன மகிமை அவருக்கு தான் போகணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்ப யோசிப்புடைய சிந்தனை பூரா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுக்கும்பாகவும் மனுஷனுக்கும்பாகவும் அவன் என்ன செய்தான்? அவன் தன்னை தாழ்த்தினதாக அங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறான். எனவே மீதி உள்ளதை அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 17 வயசு தான் யோசிப்பது. இப்ப 41 அதிகாரத்துல 30 வயசு. ஆகையினால உலகத்துல அநியாயம் நிறைந்த உலகத்துலதான் இருக்கிறோம். அன்பில்லாத ஒரு உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஒரு நன்றி கெட்ட உலகத்துலதான் இருக்கிறோம். விசுவாசிகளும் நன்றி இல்லாம இருப்பாங்க, அன்பு இல்லாம இருப்பாங்க, நியாயம் இல்லாம அநியாயம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனாலும் இதன் மத்தியிலையும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். இதன் மத்தியிலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கா வாழணும். பிரதர் வாழ முடியாது அப்படியெல்லாம் கதை சொல்லாதீங்க. யோசேப்பு வாழ்ந்துருக்கலாம். அவன் கூட எனக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி எவனுமே கிடையாது, ஒரு ஆள் தான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அநீதியை பார்த்து, அன்பற்ற தன்மையை பார்த்து, நன்றி கேட்ட நிலைமையை பார்த்து மன வேதனைப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் சாதித்தாலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபை என்பதை உணர்ந்து சகலவிதமான கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்தி வருங்காலத்தில அவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் சபையாக, தனியாக, குடும்பமாக மகிமைப்படுத்த அவருடைய கிருபை வசனத்துக்கு, அவருடைய வல்லமையுள்ள ஆவியானவருக்கு நம்மை சமர்ப்பித்து தெய்வ சமூகத்தை வீட்டை கடந்து செல்வோம். கத்திருந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38 45 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். வாசிப்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அழைத்து நடக்கிறார்கள். யாருக்கு மாற்ற முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து முழுவதும் நீ அதிகாரியாகவே இருக்கிறது. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு பெரிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தி ஒரு கரமணியை அவன் கழுத்திலே கழித்து தன்னுடைய 2ஆம் கரத்திலே அவனை ஏற்றி தண்டனைக்கு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக போனிட்டு எகிப்து முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்திலுள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பெண்ணேயா என்ற பெயரிட்டு ஓர் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவருக்கு மனைவியாக கொண்டான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுக்கு சமீபத்திலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசத்திற்கு போய் சுற்றி பார்த்தான். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில மறுபடியுமாக யோசேப்பு உயர்த்தப்படுகிற ஒரு சம்பவத்தை இந்த வேத பகுதியிலே நாம் கேட்டோம்.
நான் முதலில் தியானித்தது போல எகிப்திலே பரிபூர்ணமான 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் என்று சொல்லியும், அதற்கு பிறகு மகா கொடுமையான பஞ்சம் 7 வருஷம் இருக்கும் என்பதை பற்றியும் இந்த 29 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் அது மாதிரியாக பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு சொல்லுகிறார். எனவே அந்த பரிபூர்ணமான அந்த விளைச்சல் சமயத்துல அந்த விளைகிறதுல 5ல் 1 பங்கை வாங்கி சேமித்து வைக்க வேண்டும், அதை பஞ்ச காலத்துக்கு உபயோகித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே யோசனை சொல்லுகிறதை நீங்கள் அந்த 36வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். யோசேப்பு இப்படியெல்லாம் விளக்கம் சொன்ன உடனேயே பார்வோன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பார்வோனை பார்த்து யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை 33வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று வாசிக்கிறோம். எனவே இந்த பஞ்ச காலத்துல இந்த தேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிலைமையில ஆட்கள் தேவை. அவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஞானம், 2வது விவேகம். இது ரெண்டும் இருக்கிறதான ஒரு மனிதனை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு பார்வோனுக்கு சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது யோசேப்பு என்ன சொல்லியிருக்கலாம், நான் இந்த காரியத்தை செய்து விடுவேன், ஆகையினாலே என்னை ஏற்படுத்தும் என்று யோசேப்பு சொல்லியிருக்கலாம். உலக பிரகாரமான மனுஷனாக இருந்தால், ஏன்னா நான் தானே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னேன், அதனால எனக்கு அதற்கான தேவன் ஞானத்தையும் விவேகத்தையும் தருவாரு, ஆகையினால நீர் என்னை ஏற்படுத்தும் என்று சொல்லி யோசேப்பு இங்கே சொல்லவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை நம்பக்கூடாது. ஏற்கனவே 40வது அதிகாரத்துல நீ அந்த மாதிரி உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ள என்று சொல்லி அந்த பானபாத்திரக்காரனை நம்பினான். ஆகையினாலே இப்பொழுது யோசேப்பு என்ன செய்தான் என்று கேட்டால், மனுஷனை நம்பல. நம்ம ஒருவேளை பார்வோன் சொல்லி பார்வோன் அந்த மாதிரியாக நம்மை அதிபதியாக மாற்றுவான் என்கிறதான மனித நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில இல்லை. அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்முடைய உறவினர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதிகளாக இருந்தாலும், இவர்கள் எல்லாரும் நமக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றி விடுவார்கள், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவார்கள் என்றெல்லாம் சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால், மனுஷனை நாம் நம்பக்கூடாது. அதுதான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்கிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அங்கே தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதுவும் நீங்கள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. அவசரப்படக்கூடாது. படிச்சு முடிச்சுட்டா வேலை கிடைக்கல, எனக்கு நல்ல திறமை இருக்கிறது, இதெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படக்கூடாது. அங்க என்ன வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அப்ப தேவன் உயர்த்துவார். இப்ப அவருக்கு சித்தமான வேலையில ஏற்ற காலத்திலே என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனத்துல யோசேப்பு 2 காரியங்கள், 1 மனுஷனை நம்பல, 2வதாக தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறான். யோசேப்பு எகிப்துல அந்த மாதிரியாக உயர்த்தப்படுகிற வேலையில அவனுக்கு வயசு எத்தனை கேட்டீங்கன்னா 30. அவன் சொப்பனம் பார்த்தது எந்த வயசுலன்னு கேட்டீங்கன்னா 17 வயசுல. அப்ப எத்தனை வருஷ காலம்? 13 வருஷ காலம் அவன் பொறுமையா இருந்திருக்கான். அவன் 13 வருஷ காலம் அந்த தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்தான். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம உயரணும்னு விரும்பக்கூடாது, கர்த்தர் நம்ம உயர்த்தணும். அடுத்து சபையில பணக்காரங்க இருக்கிறாங்க, நல்லா படிச்சவங்களா இருக்கிறாங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க, ஆனா ஆகினால இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு ஒரு உயர் பதவியை வாங்கி கொடுப்பார்கள் என்கிறதான நிலையில நம்ம இருக்கக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துகிறவர், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் மாத்திரம் தான். அப்ப யோசேப்பு சொன்ன இந்த ஆலோசனை பார்வோனுக்கு மாத்திரமல்ல, பார்வோனுடைய எல்லா ஊழியக்காரருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நன்றாக இருந்தது என்று படிக்கிறோம். 37ஆம் வசனம் பாருங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் காணப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
எல்லா ஊழியக்காரருடைய பார்வைக்கு. ஒரு 50 ஊழியக்காரருடைய பார்வைக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு 20 ஊழியக்காரங்க பார்வைக்கு இல்லைங்க அவன் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. அவனே அடிமைத்தன நாட்டில இருந்து வந்தவன், நம்ம எகிப்து தேசத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாரும் எகிப்தியர்கள் அப்படி எல்லாம் சொல்லி யாரும் என்ன செய்யல, மாற்று கருத்து சொல்லல. ஆவியானவர் அதான் எழுதி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் அவனுடைய ஊழியக்காரர் என்றல்ல, அவனுடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் இருந்தது என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும். அப்ப யோசேப்பு இந்த சொப்பனத்துக்கு அறிவு சொன்னது யோசேப்புடைய திட்டம் அல்ல. யோசேப்பு தேவனிடத்தில் இருந்து தேவ ஆவியானவர் அவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினபடியினாலே அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆபத்து வர்றதுக்கு முன்னால என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அணை போடணும். யோசிப்பு என்ன சொல்லுகிறார், 7 வருஷம் அந்த மாதிரி செழிப்பு இருக்கும். அதனால அந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சேமிச்சு வைக்கணும். 5ல் 1 பங்கு மக்களிடத்துல இருந்து வாங்கி சேமித்து வைக்க வேண்டாம். அது அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலத்துக்கு என்ன செய்யும், உபயோகப்படும் என்பதான அந்த தேவ ஆலோசனையை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப தேவனுடைய அந்த பகுத்தறிவு, அந்த தேவையை உணரக்கூடியதான அந்த அறிவு எல்லாம் தேவன் அவனுக்கு தான் வெளிப்படுத்துறான். விசுவாசிகளா நம்முடைய வாழ்க்கையில சம்பாத்தியத்துல ஒரு பங்கு சேமிச்சு வைக்கணும். அதே நம்முடைய வாழ்க்கையில உபயோகமாக இருக்கும். ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்குவார், இன்னைக்கு வர சம்பளத்தையும் வருமானத்தையும் அந்தந்த மாசத்தை கிள்ளி தரக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிறதான என்ன நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சில செழிப்பான வருஷங்களையும் சில நல்ல வருமானத்தையும் கொடுக்கிற வேலையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சேமித்து வைக்க வேண்டும். எறும்புகளிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். அவைகள் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் சேமித்து வைக்கிறதாக இந்த வேதத்தில் படிக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பார்வையில தேவ ஞானமும் தேவ விவேகமும் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். பாருங்க, அந்நிய தேசம். யோசேப்பு எகிப்தியன் கிடையாது. ஆனா எகிப்தியர் எல்லாரும் பார்வோனும் கேட்கிறான், அவனுடைய சகல ஊழியக்காரர்களும் யோசேப்புடைய ஆலோசனையை கேட்கிறார்கள். அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மையா, ஆண்டவருக்கு பரிசுத்தமா, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற சமயத்துல, ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற வரையில ஆண்டவர் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு சில நல்ல ஆலோசனைகள் சொல்லுவார், அவர்களை நடத்துவார் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்ப மறுபடியுமாக பார்வோன் அந்த யோசேப்பை பற்றி சொல்லுகிற சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், அதை 38வது வசனத்திலும் 39வது வசனத்திலும் படிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு சொல்லல நான் தேவாவியை பெற்ற மனுஷன், எனக்குள்ளே தேவ வரம் இருக்கிறது, எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது அப்படின்னா அவன் சொல்லல. யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னான், இவன் யாருன்னு கேட்டா இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இந்த வாக்கியம் நல்லா பாருங்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று பார்வோன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அங்கே யோசேப்பை பார்த்து சொல்லுகிறது தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நம்மை பார்த்து நீங்க ஒண்ணு விளம்பரம் பண்ண வேண்டாம். நான் விசுவாசி, நான் வரம் பெற்றேன், நான் சபை கட்டினேன், இத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இத்தனை சபையை நடத்தினேன், இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததெல்லாம் நம்ம ஒண்ணு விளம்பர வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லுகிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் சொல்லணும். யோசேப்பு சொல்லல நான் ஆவியை பெற்றேன் வரம் பெற்றேன். சொல்லுவாங்க உங்க சபையில இருக்க ஊழியக்காரர்களுக்கு வரம் கிடையாது, பரிசுத்தாவி கிடையாது, அபிஷேகம் கிடையாது, இதெல்லாம் அவன் சொல்லுவான். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா நம்மை நாமே போற்றுகிறது அல்ல, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. எனவே இங்கே பார்வோன் தான் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவரும் உண்டோ என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆவியானவர் மூலமாக நாம் அந்த மாதிரியாக ஒரு மாற்றம் பெற்ற ஒரு மறுரூபப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நாம் அந்த மாதிரியாக வாழ வேண்டும். இதை நீங்க இன்னும் தானியேலுடைய புத்தகத்துல கூட படிக்கிற சமயத்துல தானியேலுக்கு இருக்கிறதான அந்த ஆவியை பற்றி அந்த ராஜா சொன்னதை தானியேல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டார். போதும், இந்த வசனம் பாருங்க. பரிசுத்த தேவருடைய ஆவியை பெற்ற தானியேல். நல்லா கவனிச்சீங்களா? பரிசுத்த தேவருடைய ஆவியை பெற்ற தானியேல். அப்போ உங்க பேருக்கு முன்னால எப்படி சொல்லணும்? தேவ ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியை பெற்ற சோன்னு நம்ம பேரை சொல்லணும். அடுத்து 9வது வசனம் படிங்க. அதே தானியேல் 4:9. போதும், என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கு? உனக்குள்ள இருக்கிறது. அடுத்து 18வது வசனம் படிங்க. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரும் நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றார். பாருங்க, பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. தானியேலை பற்றி தேவ ஆவியை பெற்றபடினாலதான், தேவ ஆவியானுடைய துணையோடு கூட தான் அவன் அந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்றான். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று பைபிள்ல படிக்கிறோம். ஆகையினாலே தானியேலுக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை பாபிலோன்ல இருந்த அஞ்ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். தானியேலுக்குள்ளே தேவ ஆவியானவர், யோசேப்புக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இங்கே எகிப்தில் இருக்கிற பார்வோனும் மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 4:13. பாருங்க, இப்ப பேதுரு, யோவான் இவங்க எல்லாம் யாரு? இந்த வசனத்தின்படி உலக பிரகாரமான நிலைமையில படிப்பு அறிவு இல்லாதவர்கள். அடுத்து யாரு? பேதைகள். பேதைகள் சொன்னா கொதக்கு மாதிரி இருக்க, ஒன்னும் ஒரு அறிவே புத்தியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப படிப்பு அறியாதவர்கள், பேதைமை உள்ளவர்கள். ஆனா அவங்களை பற்றி சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். சகோதரி கிராமத்துக்குள்ள படிச்சவதான், பள்ளிக்கூடத்துக்கே போகாதவ. ஆனா அவளோட கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இயேசுடைய கிருபையினால அவன் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறார், வேலை செய்யறார், இந்த ஊர்ல சாட்சியா இருக்கிறார். ஆகையினால நம்முடைய திறமைகள் அல்ல, நமக்கு அறிவு, திறமை, படிப்பு, பட்டங்கள் எல்லாம் இருந்து இயேசு நம்முடைய வாழ்க்கையை இல்லாவிட்டால் படிப்பறியாதவர்கள் தான், பெருமையுள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க? என்ன, எப்படி பேசினாங்க? தைரியமா பேசினாங்க. அந்த தைரியத்துக்கு காரணம் என்ன? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவேளை எனக்கு தகுதி இல்லைங்க, பணம் இல்லை பிரதர், சொந்த வீடு இல்லை பிரதர், சரியான வருமானம் இல்லை, இந்த பலவிதமான காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், அதிலேயே பட வேண்டாம். தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவருடனே கூட இருக்கிறார். பாடுகள் மத்தியில, வேதனையின் மத்தியில பாட்டு பாட முடியும், கர்த்தரோட சந்தோஷமா இருக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும், தேவ காரியங்களை நிம்மதியாக ஈடுபாடு கொள்ள முடியும். இந்த தைரியத்தை நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு இந்த தைரியத்தை கொடுப்பார். அதான் இங்க வாசிக்கிறோம். எதிரியாவான்னு சொல்ல, நாங்க இயேசுவோட கூட இருந்தவங்க, இயேசுவோட கூட இருந்தவங்க, நாங்க இயேசுவா அப்படி பூசர்கள், ஆண்டவர் எங்களை தான் பேர் சொல்லி அழைச்சாரு. அது மாதிரி அவர் 5 மீனை பகிர்ந்து கொடுக்கிற வேலையில நாங்க எல்லாருக்கும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம், அப்படியெல்லாம் சொல்லி அவங்க எதுவும் சொல்லல. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சாட்சி முக்கியம். இவங்க கூட யார் இருக்கிறார்? இயேசு கூட இருக்கிறார். தெய்வ பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது என்பது முக்கியம். எனவே யோசேப்பை பற்றி, தானியேலை பற்றி, இங்கே அப்போஸ்தலரை பற்றி நான் வேதத்தில் வாசிக்கிற வேளையில தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர்களோடு கூட இருந்தார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அந்த வாசித்த அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39ல பார்வோன் சொல்லுகிறார், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானமும் விவேகமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. இந்த 2 வார்த்தையும் பாத்தீங்களா? 38ஆம் வசனத்தை பாருங்க எல்லாரும். இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இப்ப வேற ஒருத்தனும் இல்லை. அடுத்தது 39ஆம் வசனத்துல வேறு ஒருவனும் இல்லை. இப்ப தேவ ஆவியை பெற்றவர்கள், 2வது விவேகமும் ஞானமும் உள்ளவர்கள், வேறு ஒருவரும் இல்லை என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும்.
அப்ப இந்த விவேகமும் ஞானமும் கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். ஒரு வசனம் படிங்க, தானியேல் 1:17. பிள்ளைகளை நல்லா பாருங்க. தானியேல் 1:17. தானியேல் 1:17. சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேல் சகல ரகசியங்களையும் சொப்பனங்களையும் அறிந்தது அறிந்தவனாகினார். இந்த வசனத்தை நல்லா பாருங்க எல்லாரும். பிள்ளைகள் 10வது படிக்க 12வது படிக்கிறீங்க, நீட் தேர்வு எழுத போறீங்க, டாக்டர், இன்ஜினியர், நீங்க நல்லா உயர்ந்த பதவிக்கெல்லாம் வரலாம். ஆனா உங்களுடைய சுய ஞானத்தினால வர முடியாது. என்ன வாசிக்கிறோம்? தானியேலுக்கு அரமனை சாப்பாடு தான், அரமனையில நல்ல உயர்ந்த ரகமான சாப்பாடு தான். அரமனையில் இருக்கிற அநேக சாஸ்திரிகள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஞானத்தை பற்றி, அறிவை பற்றி, எப்படி அரமனையில அந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படி எல்லாம் சகல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? உங்க அம்மா அப்பா நல்ல காலேஜ்ல, நல்ல பள்ளிக்கூடத்துல அல்லது நல்ல வாத்தியார்கிட்ட டியூஷன் படிக்க வைக்கலாம். ஆனா உனக்கு அறிவு, ஞானம், திறமை இதை யார் தான் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும். அதான் இங்க வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம்? ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் தேவன் கொடுத்தார். எல்லாம் பிள்ளைகள் நல்லா பாருங்க. தேவன் சகல எழுத்திலும், உனக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வேணும்னா உங்க அம்மா கையில பரம்பு சரிப்பினால வராது. தேவன் சகல எழுத்திலும், அடுத்து சகல ஞானத்திலும். வாத்தியாரை உனக்கு ஞானம் கொடுக்க முடியாது, பள்ளிக்கூடம் உனக்கு ஞானம் கொடுக்க முடியாது. அடுத்த அறிவையும், அடுத்தது சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அடுத்த வசனத்தை வாசி பிள்ளைகளை பதில் சொல்லுங்க. கீழே இல்ல பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்க. அடுத்து என்ன ஆண்டவர் கொடுத்தார்? பிள்ளைகள் சொல்லுங்க. 17வது வசனத்திலே கீழே தேவன் என்ன கொடுத்தார் தானியேலுக்கு? பைபிள் பாக்குறீங்களாங்கிறதுக்கு அதான் கேட்கிறேன். இந்த வசனத்தை பாருங்க, என்னைய பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க. அறிவு இன்னொன்னு என்ன? நான் மறுபடியும் நான் சொன்ன பாதி சொல்லியிருக்கேன். அடுத்து அறிவுள்ளவன் ஆக்கினார் எழுதியிருக்கா இல்லையா? படிங்க எல்லாரும், எல்லாரும் சேர்ந்து படிங்க. 17வது வசனம். அறிவத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். யூனிவர்சிட்டி உன்னை அறிவாளியா மாத்தாது, நல்ல ஸ்கூல் உன்னை அந்த மாதிரி அறிவாளியா மாத்தாது. நீ அறிவுள்ளவனாக, சாமர்த்தியம் உள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக, விவேகம் உள்ளவனாக, அறிவுள்ளவனாக, நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதினா யார் தான் கொடுக்கணும்? யார் தான் கொடுக்கணும்? சொல்லுங்க. தேவன் தான் கொடுக்கணும். அப்படித்தானே எழுதியிருக்கு. தேவன் கொடுத்தார். யோசேப்பு ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு அரண்மனையில ஞானமும் விவேகமும் யார் கொடுத்தது? யாக்கோபா கொடுத்தாரு? இல்ல அவன் அண்ணன் தம்பி அவன் மற்றவங்க கொடுத்தாங்களா? இல்ல, தேவன் தான் கொடுக்கணும். அதனால பிள்ளைகள் நீங்க ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா என்னை நல்ல படி கொடுத்து சேர்த்து விடலாம், புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், நல்ல வாத்தியார்த்த டியூஷனுக்கெல்லாம் அனுப்பலாம். ஆண்டவரே, நீதான் எனக்கு சகல எழுத்திலும், சகல அறிவிலும், சகல ஞானத்திலும் என்னை அறிவுள்ளவனாக என்ன செய்ய முடியும்? நீதான் மாற்ற முடியும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, ஒரு நல்ல சாமர்த்தியசாலியாக நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதுக்கு நீங்க ஆண்டவரை கனப்படுத்தணும். அடுத்து அதே அந்த தானியேல் 1:20 என்னப்பா வாசிக்கிறோம்? ஞானத்துக்கும் புத்திக்கு அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அவர்கள் என்ன செய்வார்கள்? 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் என்று 10 மடங்கு சமர்த்தல். பிள்ளைகள்லாம் நீங்க நல்ல சாமர்த்தியசாலியா வரணும். உங்க அம்மா அப்பா விருப்பம், சபையாருடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் தெய்வத்தை கனப்படுத்தணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய வசனத்தின்படி நீங்க வாழுகிற வேளையில அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவுள்ளவன் ஆக்கினார். சகல எழுத்திலும், அறிவிலும், ஞானத்திலும், சாமர்த்தியத்திலும் அவர் கொடுத்தார். நல்லா படிச்சுக்கங்க. ஆண்டவர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்களும் பிள்ளைகள் என்ன உனைய நல்ல படி கொடுத்து படிக்கவே வரல, படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி வழக்கமாத்த கேட்காதீங்க. ஆண்டவரே, இவனுக்கு படிக்கக்கூடிய ஞானத்தை தாரும், இவனை அறிவுள்ளவனாக மாற்றும், இவனை சாமர்த்தியசாலியாக நீர் மாற்றும்.
என்று அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். சூசன்னா வெஸ்லிங்கிற அம்மாவுக்கு 19 பிள்ளைகள். இந்த 19 பிள்ளைகளும் படித்த பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைமாட்டிலையும் உட்கார்ந்து அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்களாம். நீங்க என்னைக்காவது உங்க பிள்ளைகளுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இல்ல படிப்பு வரலைன்னா மண்டையில கொட்டிக்கிட்டு நீ படிப்பே வராது, நீ உருப்படவே மாட்ட, இப்படி எல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு பிள்ளைகளுடைய மேன்மையுடைய பிதாக்களே, எனவே ஆண்டவரே, என்னுடைய பையனுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீதான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். மனுஷங்க நிலைமையில நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூலு, நல்ல டீச்சர்ட்டு, அந்த மாதிரி ட்ரைனிங் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு அநேக விதமான புத்தகங்களா வாங்கி கொடுக்கிறேன். ஆனால் நீர் இல்லாமல் சாதிக்க முடியாது. எனவே உண்மை நம்புகிறேன் என்கிற நிலையில பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளும் நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தாரும், நீர் எனக்கு அறிவை தாரும், என்னை அறிவுள்ளவனாக மாற்றும். ஒரு முட்டாளை ஞானியாக்குகிறது நீர் தான். ஒரு ஆடு மேய்க்கிறவன அரண்மனைக்கு கொண்டு போவது நீர் தான். ஒரு ஆடு மேய்க்கிறவன அரசாங்க உத்தியோகத்துக்கு கொண்டு போவது நீர் தான் என்கிற நிலைமையில ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எனவே யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனாகவும் ஞானமும் விவேகமும் உள்ளவனாக இருந்தான் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். அவரோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானமும் மீட்பும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இங்க கிறிஸ்து தான் நமக்கு யாரு? ஞானம். கிறிஸ்து தான் நமக்கு நீதி. கிறிஸ்து தான் யாரு? பரிசுத்தமானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. அப்ப யோசேப்பு ஒரு ஞானம், அறிவு, பரிசுத்தம், உண்மை, ஒழுக்கம், ஒரு உயர்ந்த மனமுள்ளவனாக, ஒரு தைரியம் உள்ளவனாக அவனை தேவன் என்ன செய்தார் என்று கேட்டார், வெளி உலகத்துக்கு காட்டினார் என்று தேவனுடைய சந்தேகப்படி. ஆகினால யோசேப்பை போல ஒரு ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அவரை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். ராஜா அவனை எகிப்திற்கும் தன் வீரத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் என வாசிக்கிறோம். முதல்ல அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டது யார்? இந்த வசனத்தின்படி தேவன். அதை எப்படி சொல்றோம்? மறுபடியும் அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. தேவனோ அவனோடு கூட இருந்து ஒண்ணு எல்லா உபத்திரவங்களும் அவன் என்ன செய்தார்? விடுவித்தார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பார்வோனுடைய சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் என்ன செய்தார்? அருளினார். ஆண்டவர் அருளினதுனாலதான் அடுத்து 2வதாக ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் என்ன செய்தான்? அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். அப்ப முதல்ல தேவனுக்கு முன்பாக நீங்க உண்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன செய்ய முடியும்? உங்களே அந்த மாதிரியாக உயர்த்த முடியும். அதனால பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆண்டவரை நேசிக்கணும், தினப்படுத்தணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாதவங்க ஏன் ரட்சிக்கப்படலாம இருக்கீங்க? வயசு 12, 13, 14 ஆயிடுச்சு, இன்னும் ரட்சிப்பு நிச்சயம் இல்லை, இன்னும் ஞானசானம் இருக்காம அப்படி வந்து உட்கார்ந்து வச்சு போயிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை, ஆண்டவரை கனப்படுத்தாத ஒரு நிலைமை. அப்ப ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். 17 வயசுல என்ன செய்யலாம்? தேவனுக்கு பயந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவனுடைய வாழ்க்கையில அநேகமான பாடுகள் வந்தது, அவனை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. அதனால அவன் மத்தியில் அவன் என்ன செய்தார் என்று கேட்டால் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவன் என்ன செய்தார் என்று கேட்டால் உயர்த்தினார் என்று வாசிக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயர்றதுக்குரிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்கிற நிலையில தான். எனவே மணி 1:15 ஆயிடுச்சு. அதனால மீதமுள்ளதை அடுத்த வாரத்தில் படிக்கலாம். நீங்க அடுத்த வாரம் அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டதை பற்றி அந்த 41 இருந்து 45 வரைக்கும் மறுபடியும் வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41 இருந்து 45 வரைக்கும்.
நான் வாழ்வோம், ஆனாலும் உள்ளவர்களில் ஒருவனும் முதல் இல்லாமல் தன் நெல்லையாவது தன் நாளையாவது அழிக்கக் கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசித்து சாப்னா சென்னையா என்கிற பெயரிட்டு ஓர்பட்டணத்து ஆசாரியனாகிய போதிராவின் குமாரத்தியாகிய ஆசிமத்தை அவனுக்கு மனைவியாக போட்டான். பாருங்க, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை என்ன செய்தேன்? அதிகாரி ஆக்கினேன். உங்களை உயர்த்த வேண்டியது ஆண்டவர் தான், மனித சிபாரிசு அல்ல, லஞ்சம் கொடுக்கிறது அல்ல, எபிலிட்டி திறமை அல்ல, தேவன் தான் உயர்த்த வேண்டும். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினேன். இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவன், அந்நிய நாடு எகிப்து தேசம். அதிலே இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு அங்கே உயர்த்தப்பட்டான், அதிகாரி ஆக்கினான். 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் நான் வாசித்தோம். இதுல பார்வோன் என்னென்ன செய்தாங்கிறத அடுத்த மாசம் வரையில எல்லாரும் நோட் எழுதிட்டு வரணும். பார்வோன் யோசேப்புக்கு என்னென்ன செஞ்சாங்கிறத பற்றி இந்த 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கு. என்னென்ன செஞ்சாங்கிறத அடுத்த வாரம் எல்லாரும் எழுதி அடுத்த மாசம் எழுதிட்டு வாங்க. அதனால இப்ப இதுல இருந்து நம்ம சிந்திக்கிற 2 சிந்தனை. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தேவனை மாத்திரம் நம்பினான். அடுத்து யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில நான் அல்ல தேவனே என்று சொல்லி தேவனை முன்னிறுத்தினான். ஆகையினால தேவன் அவனை உயர்த்தினான். இப்போ சகோதரி பாடின பாட்டு நம்ம நினைக்கிறது, சில பாட்டெல்லாம் செத்த வீட்டுல தான் பாடணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, எல்லா நேரத்திலையும் உணர்ந்து பாடணும். 261வது பாட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த உலகத்துல இயேசு என் நம்பிக்கையாம். இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆனா இந்த உலகத்துல நான் வாழ்ற வரைக்கும் அவரை எப்படி பின்பற்றுவேன்? பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பல்லவி பாட வேண்டாம், சரணம் பாட வேண்டாம். பல்லவி பாட வேண்டாம், சரணம் மட்டும் பாடுவோம். அடுத்த சரணம் என்னது? சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல கிறிஸ்து, அவரே என்னுடைய மகிமையும் நிச்சயமும். ஒரு பாட்டு புத்தகம் கொடுங்க. சரணம் இது வேற என்ன, நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். பல்லவி வேண்டாம், சரணம் மட்டும், 2 சரணம். அதாவது முதல்ல இயேசுவின் நம்பிக்கையா 3வது சரணம், அடுத்து 2வது சரணம். இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்த, இயேசுவின் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்த, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். சிலுவையில் அறையுண்டே சிலுவையில் அறையுண்டே அவரின் மகிமையை எனது லட்சியமே. அவரின் மகிமையை எனது லட்சியமே. Yeah.